மத்திய அரசு 8வது ஊதியக்குழுவை அனுமதித்தது. இதனால் 50 லட்சம் அரசு ஊழியர்களும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் உயர்ந்த சம்பளம் பெற உள்ளனர். இதற்கு காரணம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர். இது அரசு ஊழியர்களின் மாத சம்பளம் எவ்வளவு உயரும் என்பதை தீர்மானிக்கும் முக்கிய காரணம். உங்கள் சம்பள உயர்வு எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பற்றிய முக்கிய விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். 6வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.86 ஆகவும் 7000 அடிப்படை ஊதியமாகவும் இருந்தது. 7வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 ஆகவும் அடிப்படை ஊதியம் 18,000ஆகவும் இருந்தது. 8வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.86 என்றால் 51,480 அடிப்படை ஊதியமாக உயரும். இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பணவீக்கம், வாழ்க்கை தரம், அரசின் பொருளாதார நிலை ஆகியவற்றை பரிசீலித்து அறிவிக்கப்படும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.86 என்றால் 51,480 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.68 என்றால் 65,000 ரூபாய் அடிப்படை ஊதியம். அரசு ஊழியர் சங்கம் 3.68 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் கோரிக்கையாக வைக்கிறது. அப்படி வந்தால் உங்களது மாத சம்பள உயர்வு குறுகிய நேரத்தில் மிக அதிகமாக இருக்கும். 3.68 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்தால் 9,000 அடிப்படை ஊதியம் பெறக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு 33,120 அடிப்படை ஊதியம் இருக்கும். இது ஓய்வூதியதாரர்களின் நிதி நிலையை அதிவேகமாக உயர்த்தும். இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் மத்திய அரசின் பணவீக்கம், வாழ்க்கை தரம், மொத்த அரசியல் செலவு முதலியவற்றை கருத்தில் கொண்டு தீர்மானிக்கப்படும். இந்த 8வது ஊதியக்குழு தமிழக அரசு ஊழியர்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பெரிய சம்பள உயர்வை கொடுக்க உள்ளது. முக்கியமான அப்டேட்ஸ்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தகவலுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.